பிஜேபியோட இல்லை ஏடிஎம்கே, காங்கிரஸ், ராமதாஸ், சசிகலா இப்படி யாரோடையும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தலன்னு இன்னைக்கு நிர்மல்குமார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மீடியாவோட நரேட்டிவ் அப்படி இருந்ததுன்னு சொன்னாலும் தாவேகாவில் இருந்த சில தலைவர்களும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தேசிய கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுது, அவர் வராரா, ஓ இவரும் வராரா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரையும் யாரும் வரலன்னப்புறம் அவங்களும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். விஜய் வந்து தனித்து தான் போட்டியிட போறாருன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஏன் இந்த அளவுக்கு ராமதாஸ், சசிகலாவோடு கூட நாங்க பேசலன்னு இந்த நேரத்துல சொல்றாங்க அப்படின்னா மறைமுக செய்தி என்ன? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு செய்திகள் போடுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் பாக்கின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடந்த 2 மாத காலமாகவே சொல்றோம், தாவேகாவை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் அவங்க தனித்து தான் போட்டியிட போறாங்க. இன்கேஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வந்தா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். மற்றபடி அவங்க பாஜகவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தல. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராட்டஜி டீமோட ஆதவ் அர்ஜுனா டீம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது உண்மை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாஜக விட்டுட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து 90 தொகுதிகள் வரை நீங்க கொடுங்க அப்படின்னு பேசப்பட்டதாக சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு டாக் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச அந்த பிகினிங்ல வந்து அதிமுக இனிஷியேட் பண்ணதாக சொல்றாங்க. இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டத்துல நடந்ததுதான். தலைவர்கள் நேரடியாக பேசிக்கொள்ளல அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. இப்ப கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் வரப்போறாரு அப்படின்றது ஒரு ஹாட் டாபிக்கா ஊடகங்கள்ல இருந்தது. இதை பத்தி நம்ம விசாரிக்கும் போது அந்த மாதிரி எந்த ஒரு டாக்கும் இல்லை. நேரடியாக பாஜகவோட தாவேகாவினர் பேசவே இல்லை அப்படின்றதான் சொன்னாங்க. பவன் கல்யாண் மூலமாக பேசுறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. நேற்று பவன் கல்யாண் வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில விஜய் நான் பார்த்தே 25 வருஷம் மேல ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரியான டாக் எதுவுமே இல்லை அப்படின்றத தாவேகா இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான வதந்திகள் வந்து ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் எடுக்கும்போது தாவேகா சார்பில் யாராவது ஒருத்தர் வந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாவேகாவை மையப்படுத்தி நிறைய செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வருது. அது மட்டும் இல்லாம பொதுவாக எல்லா அரசியல் கட்சியை பற்றியும் ஊடகங்கள் பேசுவாங்க. இப்ப தாவேகாவை பொறுத்தவரையில அவங்க வந்து எஸ்ஸும் சொல்ல மாட்டாங்க, நோவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா வந்து அந்த டவுட்ஸ், அந்த ரூமர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகத்தானே செய்யும். அதை ஐ திங்க் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்து உரிய ஒரு அறிக்கை மாதிரி ஒரு விளக்கத்தை எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். 234 தொகுதியிலையும் தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு சைடு சில பேர்லாம் சொன்னாங்க இல்லையா, அதாவது தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது, விஜயை நம்பி யாரும் வரல அப்படிங்கிற நரேட்டிவ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களா தான் முடிவு பண்றோம், எங்களை வந்து யாரும் தனித்தும் விடல, நாங்க வந்து யாரும் கூட்டணி போய் பேசி அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, நாங்க முடிவு பண்றோம், நாங்க தனியா தான் போறோம். ஆனா இதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்ப இவங்க தனித்து விடல அப்படின்லாம் சொல்றாங்களே, உண்மையாகவே இவங்க வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப விஜயை பொறுத்தவரையில எந்த தலைவர்களோடையும் கடந்த 2 வருடங்கள்ல எங்கேஜ் ஆனது மாதிரி நம்ம எந்த புகைப்படத்தையும் பார்க்கல. இனிஷியலா சீமான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து பேசியதாக சீமான் தான் வந்து பேட்டி கொடுத்தாரே தவிர விஜய் எந்த இடத்துலயும் இந்த தலைவரை நான் சந்திச்சேன், இந்த பேசினேன் அப்படின்றது கிடையாது. அப்புறம் அந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் வருவாரு, அவரோட வந்து விஜய் பேசுவார் அப்படின்லாம் நிறைய அந்த செய்திகள் அப்படின்றது வந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே விஜய் டைரக்டா ஒரு தலைவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய அந்த பரஸ்பர நட்பை வந்து பரிமாறிக்கொள்வது அப்படின்ற எந்த ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியல. ஆனா பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் ஒரு சில தலைவருக்கு அவர் சொல்லியிருப்பதாக சொல்றாங்க. ஸோ விஜய் வந்து பப்ளிக்கா ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ்ட நம்ம எங்கேஜ் ஆகணும், இல்லை அவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முனைப்பை காட்டாதது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் விஜய்ன்ற ஒரு பிம்பம் நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் தலைவர்களும் பாக்குறாங்க. நிறைய தலைவர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியாது இல்லைங்க அப்படின்றத வந்து அவங்களுமே சொல்றாங்க. இப்ப ஜென்ரல் பப்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து தலைவர்களுக்குமே இருக்கு. அப்படியான ஒரு செட்டப்ல ஒரு சினாரியோல விஜய் இருப்பதுனால அவர் வந்து ஈஸி ஆக்சசிபிளா யாருக்குமே இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை தான். அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் நம்ம நம்பலாமா, விஜய்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைத்தால் அவர் லிசன் பண்ணுவாரா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தலைவர்களுக்கு இல்லை. ஸோ அந்த க்ளூலஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா யாரோடும் கூட்டணி சேராததற்கு முக்கியமான காரணம். ஒருவேளை அவர் கொஞ்சம் அவருடைய அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து அக்கமடேட்டிவா இருந்திருந்தார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு நட்புறவு வந்து எல்லாரோடையும் வச்சிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஏன் விஜயை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு சில தலைவர்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வேற ஆங்கிள் இதை யோசிக்கலாம் இல்லையா,
பிஜேபியோடு கூட்டணி போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத பார்த்தா மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மையும் ஏற்படும் விஜய் மேல. விஜய் வந்து பிஜேபியோட நெருக்கமாக தான் இருக்காரு போல. இப்போ இல்லைனாலும் ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, சில இடங்கள்ல ஜெயிச்சா கூட அவர் என்டிஏவை தான் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். இல்ல திமுக தரப்புல இருந்து ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து விஜய்க்கு ஒரு நெகட்டிவா மாறும். இன்னொரு லேட்டஸ்ட் ரூமர் என்ன அப்படின்னா, இப்போ போஸ்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த தொங்கு சட்டசபை அமைந்தால் யாருக்காவது வந்து விஜய் வாங்கி இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்பட்டால் அந்த இடத்துல விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸை சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா ஒரு ரூமர்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இப்போ பிஃபோர் எலெக்ஷன் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள வர்றதுக்கு விஜய்க்கு விருப்பம் இல்லை, போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் வர்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. என்னை பொறுத்தவரையில வந்து இப்ப விஜய்ன்ற ஒரு பிம்பம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அந்த பிம்பம் வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்க போகுது, எத்தனை சீட்டுகள் அவங்க எடுக்க போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. இப்போ விஜய் வந்து கடந்த 2 வருடங்களாக பில்ட் பண்ண அந்த இமேஜ் இருக்குல்ல, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய இமேஜா இருக்கு. அந்த இமேஜை வீக்கன் பண்றதுக்கான ஒரு நெரேட்டிவா கூட நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் என்னன்னா விஜய் வந்து 40-50 சீட்டுக்கு வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள வந்துடணும். அப்போ அந்த என்டிஏ அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ திமுக மாதிரியான கட்சிகளை வந்து தோற்கடிப்பதற்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கும். 210 வந்து அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றது ஒரு நெரேட்டிவ். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வீக்கரா இருக்கு, ஆன் பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து வீக்கரா இருக்கு அப்படின்றது ஒரு பார்வை. அதன் அடிப்படையில சில பேர் இந்த கருத்தை சொல்றாங்க, விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள வரணுன்றது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது திமுக செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ். ஏன்னா என்டிஏ அலைன்ஸ் ரொம்ப வீக்கரா இருக்கு பாருங்க, இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப விஜயை வந்து துணைக்கு கூப்பிடுறாங்க, விஜயும் ஒன்றும் பெரிய ஒரு இமேஜ் உள்ள ஒரு நபர் கிடையாது, அவரும் பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்றதாகவும் சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு 4 முனை போட்டியாக தான் இருக்க போகுது. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா மெட்ரிஸ் அப்புறம் வந்து ஐஏஎன்எஸ் அவங்க வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல அவங்க சொல்லக்கூடிய தகவலை நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன், அதை பத்தி டிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில 104 114 இடங்கள் வருவாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம், திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் வந்து 37 38% இருக்குன்றாங்க. அதிமுகவுடைய கூட்டணி அதாவது அந்த என்டிஏ அலைன்ஸ் பாத்தீங்கன்னா 114 127 இடங்கள் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது 39 to 40% வரை இருக்குன்றாங்க. அப்புறம் டிவிகே தாவேகா வந்து 6 12 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஓவராலா 14 to 15% இருக்கும் அப்படின்றாங்க. அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து 1 to 6 எம்எல்ஏஸ் அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த அதர்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்னா 10 to 12%ன்றாங்க. இப்போ இந்த அதர்ஸை பொறுத்தவரையில அது யார் அவங்க குறிப்பிடுறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒன்று என்டிகே சொல்லணும், நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து உங்களுக்கு சீனியர் ராமதாஸை சொல்லணும், இல்லை சசிகலாவை சொல்லணும். ஐ திங்க் சசிகலா இல்லை சீனியர் ராமதாஸ் வந்து எப்படியாவது என்டிஏ அலைன்ஸ்குள்ள அக்கமடேட் ஆயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அதர்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்கே நாம் தமிழர் தான் வச்சுக்கணும். நாம் தமிழரை பொறுத்தவரையில் 1 to 6 இடங்கள் வரை வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, 10 to 12% கொடுத்துருக்காங்க. காரைக்குடியை பொறுத்தவரையில சீமானுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. சீமான் நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து நம்ம கொஸ்டின் பண்ண போறது இல்லை. பட் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 12% சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. பட் ஒட்டுமொத்தமாக இந்த சர்வே ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா யாருக்குமே பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் வருது. இப்போ அப்படியான ஒரு சூழல் வருது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா டெய்லி ஒவ்வொரு சர்வே வருது. ஒரு சர்வே வந்து டிவிகேக்கு சாதகமா இருக்கு, இன்னொன்று டிஎம்கேக்கு சாதகமா இருக்கு. அப்போ அதனுடைய நம்பகத்தன்மையை முதல்ல கேள்விக்குள்ளாக்கப்படுது. யார் நடத்துறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, இன்னைக்கு விஜயுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதை பற்றி அதிகமான ஒரு டாக் இருக்கிறதுனாலையும் எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஹங் அசம்பிளிக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ ஏடிஎம்கே கூட்டணின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க சைட்லையும் ஒரு கேரண்டீடான ஓட்டு வச்சிருக்க கட்சிகளாக இருக்காங்க. அதிமுகவுக்கும் குறைந்தபட்ச வாக்கு இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது, பாமகவுக்கும் இருக்குது, அமமுகவுக்கும் இருக்குது. இப்போ திமுக சைட்லன்னு பார்க்கும்போது திமுகவுக்கு அடுத்தபடியாக விசிகே தான் அப்படியான ஒரு கட்சி. அங்கே விசிகாவுக்கு தான் அப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு. காங்கிரஸுடைய வாக்கு வங்கி என்னன்றது ஒரு கேள்வி தான். அவங்க 2014 தனியாக நின்னாங்க, 16 திமுகவோட நின்னாங்க. அதன் பிறகுலாம் கூட்டணியில் வரும்போது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியாது. மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தானே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு
அவங்களுக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு ஒன் சைடு எலெக்ஷனா ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு 180 200 போறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ போன எலெக்ஷன் நம்ம பார்த்தோம், ஒரு 10 வருஷம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இதெல்லாம் இருந்தா கூட அப்போவே திமுக வந்து பெரிய நம்பர்ஸுக்கு போக முடியல. அதிமுகவும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியா வந்துட்டாங்க. இந்த முறை விஜய் வர்றதுனால விஜய் யாருடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த கணக்குகள்லாம் அமையும். நான் பொதுவா வந்து இந்த 4 முனை போட்டி 4 கார்னர் ஃபைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்தர் உங்களுக்கு யாருக்காவது ஒரு தனிநபருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், அதாவது ஒரு தனி கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும். இல்ல அப்படின்னா வந்து தொங்கு சட்டசபையா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திமுக அதிமுக அந்த 2 கூட்டணியிலுமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இப்ப இந்த ஜென்சி வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அப்புறம் வந்து இந்த 18ல இருந்து 29 வயதுக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்க, இவங்க யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டினா நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த சர்வே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சர்வே எடுக்கிறாங்க, எந்த இடத்துல போய் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ ஒரு காலேஜுக்கு முன்னாடி நின்று சர்வே எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த சர்வேவுடைய உண்மைத்தன்மை அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில சர்வேஸ் வர்றதையும் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூனான சர்வேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜென்யூனான சர்வேஸ் வந்து ரொம்ப ரேரா தான் எடுப்பாங்க. அது வந்து பார்ட்டியுடைய இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுப்பாங்க. நீங்க வந்து ப்ராப்பரான சர்வே எடுங்க, எங்களுக்கு வந்து இந்தந்த செக்மெண்ட்ல இருந்து நீங்க வந்து சர்வே எடுத்து கொடுக்கணும், ஏன்னா அந்த மக்களுடைய பல்ஸ் என்னவா இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சர்வே வந்து இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ்க்காக எடுப்பாங்க. ஸோ அந்த சர்வேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். இண்டிவிஜுவலா பார்ட்டிஸ் எடுக்கிறாங்களா அந்த சர்வேல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். பட் பப்ளிக் வியூயிங்காக எடுக்கக்கூடிய சர்வேஸ் இருக்குல்ல, இந்த தேர்தல் காலத்தில் எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல நிச்சயமாக அதுல நம்ம சந்தேகப்பட வேண்டிய தேவையும் இருக்கு. இப்ப இந்த சர்வே பொறுத்தவரையில இதுல நிறைய கேள்விகளும் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.